ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்ச் ஒரு மிராக்கிளான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மார்ச் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய விஷயங்கள் நடக்குது. மார்ச்சில் ஸ்டார்டிங்கில் கிரகணம், அப்புறம் சனி பயிற்சி, அமாவாசை, இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள்லாம் நடந்தது. அதை தொடர்ந்து இந்த கிரக மாற்றங்களோட அடிப்படையில் மார்ச் 22 முதல் பெரிய பெரிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அப்படி வெளியான அந்த தாள்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம லைஃப்பில் எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணபடி தான் நடக்குது அப்படின்ட்டு. உண்மையாலுமே பிளான்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அந்த பிளான் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போ கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமற்று இருக்கும். அதே நீங்கள் பிளான் பண்ணும்போது சில டைம் அந்த பிளான் அப்படியே அச்சு பிசுறாமல் நடக்கும். அப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிங்கன்னா, பிளான் பண்ணால் கரெக்டாக நடக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு சில நேரம் அந்த பிளான் ரொம்பவே தப்பாக போய் வாழ்க்கையில் வெறுப்பையே உண்டாக்கும். ஸோ அதனால் அந்த தவறை மட்டும் எப்பயுமே செய்யக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கிரகங்கள் அமையிறது எப்படி, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். பெரிய பெரிய கிரக ஆற்றல்கள்லாம் பாயறதுனால உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பெரிய கிரக ஆற்றல் பாயறதுனால வேலையில் தாங்க பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஒருவருக்கு வேலை இருந்தாவே அந்த வேலையில் நிறைய விதமான ப்ராப்ளங்கள் வரும். நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைச்சா வருமானம் கிடைக்கணும், வருமானம் கிடைச்சா சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே வேலையில் நமக்கு நல்ல ஒரு பிடிப்பு இருக்கணும். இந்த மாதிரி வேலைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்திடுங்க. இதை வெறும் ஒரே ஒரு முறை செய்தாலே உங்கள் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சால்வ் ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் உண்டாகும். அதனால் ஃபஸ்ட்டு பரிகாரத்தை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு பலன்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல பலன்களை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பரிகாரத்தை பார்த்துருங்க உங்கள் ராசிக்காரங்க. இது வேலை சம்மந்தப்பட்ட பரிகாரங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா வேலை சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வேலை நிரந்தரமாகவும் இருக்கும். சரி, வேலை கிடைக்கிறதுக்கு பரிகாரத்தை பார்க்கலாமா? வாங்க. நம்மளுடைய நாடு நன்றாக முன்னேறிவிட்டது. எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறோம், நல்ல சம்பாதயத்தில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் ஒரு சில பேர் உங்கள் ராசிக்காரங்க இன்றும் நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்காரங்க இருப்பீங்க. உதாரணத்துக்கு, நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் இருப்பீங்க. வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்காரங்க வேலை தேடிக்கொண்டு இருப்பீங்க. இப்படியெல்லாம் இந்த கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்கள். தாந்திரிக பரிகாரம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம். ஸோ நல்ல வேலையை தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரம். இதுக்கு 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பே போதும். இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எப்போ வேணாலும் செய்திடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை ஒரு நாள் மட்டும்தான் செய்ய போகிறீங்க. அதுவும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றிருக்க வேண்டும். 7 முறை ஏற்றி இருக்கணும். பிறகு அந்த கல்லுப்பை
அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில் போட்டு விட வேண்டும். இந்த கல்லுப்பு ஆக்சுவலி நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு. கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் போடுங்க, ரொம்ப நல்லது. வாய்ப்பு இல்லாதவங்க இதை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு வந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தால் தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது. வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு இதனால் நீங்கிவிடும். குளித்த பிறகு மீண்டும் வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க. ஏதாவது இன்டர்வியூக்கு போயிருக்கிறீங்க, அந்த வேலையிலிருந்து ரிசல்ட் வரவில்லை, அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தா அந்த வேலையின் பெயர், உங்களுக்கான பதவியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸில் எது வேண்டும் என்றாலும் வைத்து கொள்ளுங்க. இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். வேலை கிடைத்த பின்பு பேக்கெட்டில் வைத்த அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவு தான் பரிகாரம். இது ஒரு முறை செய்யும் போதே வேலையில்லாத உங்கள் ராசிக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எதுவும் தோற்று போனதாக சரித்திரமில்லை. நம்பிக்கையோடு செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம். ஸோ நம்பிக்கையோட இந்த டைம் வந்து செய்திடுங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க பரிகாரம். இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு இனி நலமான சுகமான நாட்கள் நிறைய இருக்க போகுது. வேலையும் சரி வியாபாரமும் சரி எப்போதும் போல செல்லும். நிதி நிலைமை மெயினாக சீராகும். தேவைக்கேற்ப அதிகமாக பணம் கைக்கு வரும். உறவுகளோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். பகையால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. நிம்மதி இனிமேல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மையாகும். பொதுவாக உங்கள் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவிட்ட 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த டைம் கிரகநிலை பார்க்கும்போது ராசி ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய சுக்கிரன் சனி, பஞ்சமஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமையுது. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டு அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் ஓரளவுக்கு சிறப்பான லாபத்தை பெற முடியும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது. பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது, வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதைரியமானது அதிகரிக்கும். புதிய எண்ணங்கள் மேலோங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடணும். புதிய நட்பு கிடைப்பதோடு அவர்களுடைய ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும். ஆனால் எதிலும் எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்கள் ராசிக்கு நல்லது. அப்புறம் சதயமில் பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் வம்பு வழக்குகளில் இழுபறியான நிலையை நீடிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். உற்பத்தியிலையும் விற்பனையிலையும் அதிக முயற்சிகளை மேற்கொண்டால் எந்த போட்டி பொறாமைகளும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள உண்டாகும். அதோடு குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்ளணும். உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய வேலைக்காக வீணாக அலைய நேரிடும். பார்த்து கவனமாக சதயமில் பிறந்தவங்க இருங்க. நெக்ஸ்ட்டு புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து ஆர்டர்கள் கிடைக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு, கூட்டாளிகளுடைய ஆதரவு மனமகிழ்ச்சியை உண்டாக்கிவிடும். வாங்கிய வங்கி கடன்களை அடைத்து விடுவீங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே உங்களுக்கு இருக்குது. உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கும்பம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.